பிரியமானவர்களே, இப்பொழுதும் நான் விசேஷித்த விதமாக கற்பத்தின் கனிக்காக நான் செபிக்க போகிறேன். உங்கள் கற்பத்தில் ஒருவேளை குழந்தை இல்லாதபடிக்கு சர்ப்பத்தின் ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கலாம். அதாவது நீங்க கன்சீவ் ஆவீங்க, ஆனா அந்த டயத்துல அந்த நாட்கள்ல அதிகமாக வலு சர்ப்பங்கள், சர்ப்பத்தை போன்ற சொப்பனங்கள், பயமுறுத்தக்கூடிய காரியங்கள் வருகிற பொழுது உங்கள் கரு கலைந்து போகும். இப்படிப்பட்ட சர்ப்பத்தின் பிடியில் இருக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட சர்ப்பத்தின் பிடியிலிருந்து உங்களுக்கு வருஷ கணக்காக குழந்தை இல்லாம நீங்க இருக்கலாம். அப்படி இருப்பீங்கன்னு சொன்னா இப்பொழுது நான் செபிக்க போகிறேன். இந்த சர்ப்பத்தின் ஆவிகள் உங்கள் கற்பத்தை விட்டு, கற்ப பையை விட்டு அது வெளியேறும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுதும் என்னோடு இணைந்து ஜெபிங்க. தேங்க்யூ ஃபாதர். கிருபையுள்ள தெய்வமே, இந்த நேரத்திலும் அப்பா ஒரு தெய்வீக பிரசனம் இதை கேட்கிற பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைங்க, இது நிமித்தமாக அவங்க வாழ்க்கையில வந்திருக்கிற நிந்தைகள், அவமானங்கள், கசப்புகள், மலடி என்கிற அந்த பெயர், அந்த பட்ட பெயர் எல்லாவற்றையும் என் இயேசு மாற்ற வல்லவராயிருக்கிறீர். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பலன் உள்ளவனாகிலும் பலன் அற்றவனாகிலும் உதவி செய்வது என்பது உமக்கு லேசான காரியம் அப்பா. இதை பார்க்கிற, விசுவாசத்தோடு இதை கேட்கிற அமராஜா, நம்பிக்கையோடு கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் சுவாமி. கற்பத்தில் கனி இல்லாதபடிக்கு, குழந்தை தரிக்க முடியாதபடிக்கு பிசாசு போராடி கொண்டிருந்தான் என்றால், இப்பொழுது இந்த நேரத்தில் சத்துருக்கள் போராடி கொண்டிருக்கும் என்று சொன்னால், இந்த வேளையில இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் கட்டளையிடுகிறேன். தேவ வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். எப்படிப்பட்ட சர்ப்பத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலக கிடவது. I command in the mighty name of Jesus Christ of Nazareth. நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு நான் கட்டளையிடுகிறேன். வலு சர்ப்பத்தின் ஆவிகள் அந்த கற்ப பைக்குள்ள மறைந்திருக்கும் என்று சொன்னார், அதன் கிரியைகள் மறைந்திருக்கும் என்று சொன்னார். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறும். Out in the mighty name of Jesus Christ. Out in the mighty name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். சர்ப்பத்தின் ஆவிகள், வலு சர்ப்பத்தின் கிரியைகள் எல்லாம் இப்பொழுது வெளியேறும். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, எங்களைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தை உடையவராய் இந்த பூமிக்கு நீர் வந்தீர். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை உம்முடைய மரணத்தினால் நீர் ஜெயித்து, இப்பொழுதே அப்பா அவன் தலை சிலுவையில் நசுக்கப்பட்டது அவன் தலை. தேங்க்யூ ஜீசஸ். துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையில வெற்றி சிறந்தவரின் ஆண்டவர். இந்த கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் கட்டளையிடுகிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே, சர்ப்பமே நீ இனி கற்ப பைக்குள் இருக்க முடியாது. நீ இனி தடையை கொண்டு வர முடியாது. உன் கிரியைகள் அத்தனை இயேசுவின் நாமத்தில் நான் முறியடிக்கிறேன். உன் மூட்டை முடிச்சுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பி இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உன் கிரியைகள் எல்லாம் இப்பொழுது வெளியேறட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது அபிஷேகம் இதை கேட்கிற பிள்ளைகளுக்குள்ள இறங்கும். எந்த மகளாக இருந்தாலும் சரி, எந்த சகோதரியாக இருந்தாலும் சரி, இதை கேட்கிற பொழுது என் தேவ வல்லமை இந்த வார்த்தையின் மூலமாக உங்க கற்ப பைக்குள்ள இறங்கும். அங்கே இருக்கிற அசுத்த ஆவிகள் ஒவ்வொன்றும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும். சர்ப்பத்தின் ஆவிகள் இனி உள்ள இருக்க முடியாது. அசுத்த ஆவியை இனி உள்ள இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். கற்ப பைக்குள்ள என் தேவ வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் இறங்கட்டும். உன்னதமானவரே, சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். மனிதனை படைத்தவர், உண்டாக்கினவர், உருவாக்கினவர். தேவன் செய்ய நினைத்ததை தடை செய்கிறவன் யார்? இதை கேட்கிற நீங்க கற்பம் தரிப்பீங்க இயேசுவின் நாமத்தினால். இந்த ஜெபத்தை கேட்ட உங்க வாழ்க்கையில என் தேவன் அற்புதத்தை செய்வார். இப்பொழுதே என் கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்தமுள்ள ரத்தம் உங்கள் மேல தெளிக்கிறேன். உங்க கற்பப்பையில பரிசுத்தமுள்ள ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். அங்கே காணக்கூடிய சகல சத்துருவின் கிரிகள், போராடுகிற பிசாசுகளும் உங்களை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு நான் கட்டளையிடுகிறேன். I command in the mighty name of Jesus Christ. In the mighty name of Jesus Christ of Nazareth. Out. எல்லா ஆவிகளும் வெளியேறட்டும். நீங்க எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, இப்பொழுதே என் தேவ வல்லமை உங்கள் சரீரத்துக்குள் இறங்கும். உச்சி முதல் பாதம் வரைக்கும் வல்லமை இறங்கும். உங்க சரீரத்தில் எங்கெல்லாம் பிசாசானவன் கட்டுகளை வைத்திருக்கிறான், நீங்க கற்பம் தரிக்க முடியாதபடி, கற்பத்தில் கனி உருவாகாதபடி, மலடி என்கிற பெயரை உங்களுக்கு அவன் கொடுத்திருப்பான் என்று சொன்னார்.
இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசத்தோடு இதை கேட்கிற உங்க வாழ்க்கையில அற்புதத்தை பார்ப்பீங்க. அதிசயம் உண்டா? இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவ வல்லமை இறங்கட்டும். அமராஜா, சர்ப்பத்தின் ஆவிகள் அது வெளியேறும். ஒருவேளை நான் ஜெபிக்கிற பொழுது உங்க சரீரத்திலிருந்து அசுத்தாவிகள் வெளியேறலாம். இந்த வார்த்தை கேட்கிற பொழுது உங்களுக்கு தலை சுற்றல் போதையோ இல்லை என்று சொன்னால் ஏதோ சர்ப்பத்தை போல உங்க சரீரத்துல ஒரு அசைவுகள் வரும் என்று சொன்னால் ஜெபத்தை மீண்டும் கேளுங்க. விடுதலை ஜெபத்தை கேளுங்க. என் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போறார்னு அர்த்தம். உங்க கற்பத்துல கனி உண்டாகும் என்று அர்த்தம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொரு மேலும் தேவ வல்லம் இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். இந்த அபிஷேகமானது இந்த நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அறுக்கட்டும். பரிசுத்த ஆவியோட அக்கினி இந்த சர்ப்பத்தின் கிரிகளை முழுவதுமாக பஸ்பமாகட்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன். முழுவதுமாக இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகும். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் நான் கட்டளை எடுக்கிறேன். ராஜா, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். விடுதலை விடுதலை இயேசுவின் நாமத்தினால். ஆமா ராஜா, கற்பத்தின் கனியை ஆண்டவரீர் உண்டாக்குகிறார். எல்லா தீமையிலிருந்து விலக்கி பாதுகாத்தருகிறார். உன்னதமான கரங்களை இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமேன், ஆமேன்.